அம்மா இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு வந்து வாழைக்காய் பொரியல் மாதிரி செஞ்சு பூண்டு குழம்பு வச்சு சாப்பாடு தயிர் இருக்குது. இதுதான் இன்னைக்கு சமையல். இந்த இந்தியா வாரெலாம் நடந்துட்டு இருக்குல்ல, அதனால் எவ்வளோ பேர் நிலைமை பாதிக்கப்படுது தெரியுமா? திருப்பூர்லேயே எடுத்துக்கிட்டால் ரொம்ப நிறையா பேர் இப்போ எங்களுக்கு கூட வேலை இருக்குமா இல்லாத அந்த நிலைமையில் இருக்குது. அதனால் எங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குடும்பம் நடத்துறது இங்கே பாருங்க, பிள்ளைங்களாம் ஸ்கூல் போகலை, எல்லாம் வீட்டில் தான் இருக்காங்க. ஏன்னா என்னன்னு தெரியல, அடுத்து என்ன செய்வாங்கன்னு தெரியல, வேலை இருக்குமா இல்லையான்னு தெரியல. அதனால் இப்படி தான் இருந்துட்டு இருக்குது. இது வந்து எங்களுக்கு எவ்வளோ மன உளைச்சலாக இருக்குதுன்னு வார்த்தையால் சொல்ல முடியாது, அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். மேற்கொண்டு நாங்கள் அந்த பெருந்துறையில் இருந்தப்போ வீட்டு கட்டி தரேன்னு சொல்லி ஏமாற்றி எங்கள் நகை பணத்தெல்லாம் வேலை பிடிங்கிட்டாங்க. அதனால் எங்களுக்கு ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கும். அதெல்லாம் வந்து கேட்கும்போது இதாக இருக்கும், ஆனால் அனுபவிக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி தான் நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். நீங்கள் பார்க்குறவங்க ப்ளீஸ் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இதெல்லாம் நினைக்கிட்டேன். நாங்கள் இப்போ பூண்டு குதிச்சிட்ருக்கேன். பூண்டு குழம்புக்கு வந்து 4 பூண்டாவது போகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்படி முழுசாக போகிறத விட இப்படி உரித்து இப்படி 2ஆக கட் பண்ணி போட்டிங்கன்னா அந்த உப்பு காரமாக சேர்ந்து நல்லாயிருக்கும். இந்த இப்படி போட்டுக்கோங்க, இந்த மாதிரி தான் போடணும். இப்போ அந்த பூண்டெல்லாம் நல்லா உரித்து வச்சுக்கிட்டேன். நல்லா ஒரு 3 பூண்டு நல்லா இந்த மாதிரி உரித்து வச்சுக்கலாம். இப்போ வந்து வாங்க பூண்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதுக்கு வந்து 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் புளி கழுவிட்டு, இவ்வளோண்டு புளி தான், தக்காளி 2 போடுறதுனால போதும். பாருங்கள், இப்போ கடாய் சட்டி நல்லா இந்த கெட்டி கடாய் சட்டி வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் கடுகு சீரகம் போட்டுக்கலாம். நல்லா இதாகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் பூண்டை போட்டு இப்போ நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். என்ன பார்த்துக்கலாம், பாருங்கள் நல்லா இப்படி கொஞ்சமாக வந்துச்சுல. இப்போ இந்த தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு இது வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஏன்னா உப்பு போட்டு வதக்கினா தக்காளி தான் நல்லா வேகும். அதனால் அதுக்கப்புறம் நம்ம மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு மல்லித்தூள் நல்லா 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அப்புறம் மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம், 1 ஸ்பூன். காரம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுக்கேன், இதுவே கொஞ்சம் அதிகம்தான். இது நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு தண்ணி ஊற்றி இந்த பூண்டு வெங்காயமும் வேக வரைக்கும் தனியாக வேகட்டும். கொஞ்சம் 5 நிமிஷம் நல்லா வெந்தூட்டி தான் புளி கரைச்சி ஊற்றணும். அப்போ தான் வந்து நல்லா இருக்கும், இல்லைன்னா நரன்னு இருக்கும். கொஞ்சம் பாருங்கள், நல்லா வந்து பூண்டெல்லாம் வெந்துருச்சு, வெங்காயம்லாம். இப்போ புளி கரைச்சி வச்சுக்கோம்னா தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றலாம். புளி ஊற்றி நம்ம சிம்லேயே வச்சு இப்படியே வேணும்னாலும் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். வேணும்னா தேங்காய் அரைச்சி ஊற்றலாம். நான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதா சாப்பிட்றாங்க, அதனால் வந்து கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிறேன். பாருங்க, இப்போ தேங்காய் சில்லு நறுக்கி போட்டேன். இதோடு வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்து அரைச்சோம்னா வந்து நல்லா நிறைய பேஸ்ட்டும் கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்க, இப்போ நான் வந்து 4 பேர்த்துக்கு 350 கிராம் அரிசி வச்சுருக்கேன். நீங்கள் இப்போ 1 உலக்குக்கு 2 உலக்கு தண்ணி ஊற்றுறதுக்குள்ள கொஞ்சம் 2.25 உலக்கம் ஊற்றுக்குங்க. ஏன்னா அது ஊறுறதுக்கே 1/4 உலக்கு ஆயிடுது. அப்புறம் அரிசி வந்து விதையாக ஆயிடுது. அதனால் வந்து நீங்கள் வந்து 1 உலக்கு அரிசிக்கு 2.25 உலக்கு தண்ணி வச்சிங்கன்னா அரிசி வந்து நல்லா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், குழம்புலாகவும் இருக்கும். நான் பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குல. இப்படியே திக்காக வேணும்னாலும் வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றுறேன். நான் இப்போ நிறையா தேங்காய் வச்சுருந்தா நிறையாவும் வரும், கொஞ்சம் காரமும் கம்மியாக இருக்கும்ல, அதுக்காக ஊற்றுறேன். தேங்காய் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு இறக்கிடணும். ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். பாருங்க, குழம்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ இறக்கிட்டு இப்போ வந்து வாழைக்காய் பாருங்கள் நல்லா பீஸாக நறுக்கி வச்சுருக்க பாருங்க, அதை வேக வச்சுக்கலாம். நல்ல தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அப்புறமேட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். புரியா? அந்த பட்டனே அமுத்துற, அந்த பட்டனே
10 நிமிஷம் வேக வச்சுட்டு சாப்பாடை சோறு வச்சுட்டேன். 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இப்போ இந்த இது வெந்திருக்குல அதை அப்படியே நல்லா வடிச்சுக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு அப்படியே இதை வந்து தாளித்து விட்டு அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். பாருங்க தண்ணி ஊற்றி நல்லா வடித்தாச்சு. இப்போ வந்து தாளிச்சிக்கலாம். பூண்டு குழம்புக்கு இந்த இது சூப்பராக இருக்கும். பாருங்க இப்போ வந்து தாளிக்க வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு, சீரகம் போட்டுக்கிட்டோம். இப்போ நறுக்குன சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா போட்டு நல்லா வறுவறுக்கும். இது கொஞ்சம் பெருங்காயம் வைக்கலாம். ஏன்னா வாழைக்காய் வந்து இது வாயில் கேஸ், அதனால் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ ஒருத்தவங்க அடிபட்டு இருந்தால் அவங்களுக்கு வந்து கண்ணப்படும். ஆனால் வந்து மனசால ஒருத்தவங்க காயப்பட்டு இருக்கும்போது நம்ம வந்து அதுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களே குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ அடிபட்டுருந்தா புண்ணு இந்த மாதிரி இருந்தால் நம்ம நேராக பார்ப்போம். ஆனால் மனசில் காயம் இருக்கும்போது யாரையும் பார்க்க முடியாது. அது வந்து அடிப்பட்ட காயத்தில் தான் ரொம்ப கனமானது மனக்காயம். அதனால் வந்து யாரையும் வந்து மனசால காயப்படுத்த நம்ம வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம நல்லா இருக்கும்போது கொஞ்சம் சின்னதாக இதாக பேசுவோம். ஆனால் கஷ்டம் வரும்போது ரொம்ப இதாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கும். அவ்வளோதான் சொல்ல முடியும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுனா சுட சுட வெள்ளை சாப்பாடு. பாருங்கள், பூண்டு வெங்காயம் போட்டு குழம்பு, அப்புறம் வாழைக்காய் போட்டு தாளித்தது, வாழைக்காய் வேக வச்சு தாளித்தது, அப்புறம் வந்து தயிர் இருக்குது. இதுதான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் இருந்துச்சு. பூண்டு குழம்பு சூப்பராக இருக்கணும். வாழைக்காய் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நாங்கள் செஞ்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி எங்கள் வீடியோ பார்த்து.